போன ஜென்மம் அப்படிங்கிறது இருக்கான்னாக்கா இருக்கு, இல்லாமல் ஏன் சொல்லணும்? அவங்க இந்து கலாச்சாரப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் மற்றதை கம்பேர் பண்ணும்போது நம்மளது முதன்மை பெறும்போது இதுலேருந்து தான் நிறைய எடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே நார்மலாக இருந்தாக்கா அது நாம தான். இதில் வந்து கேரக்டர் வைஸும் கனெக்ட் ஆகும் முற்பிறவிக்கு, நம்மளுடைய ஆக்டிவிட்டியும் முற்பிறவிக்கு கனெக்ட் ஆகும். அவங்க யாராக இருப்பாங்க, முற்பிறவியில் எதனா ப்ராப்ளம் இருந்திருக்குமா, இல்லை முற்பிறவியோட கனெக்டிவிட்டி இருக்கான்னா ஆந்தையாக பிறந்திருப்பாங்க. ஆந்த நைட்டில் தூங்காது, மூர்க்கத்தனமாகவும் இருப்பாங்க. அப்படியே அவங்களுடைய ஹேண்டிலிங்கே இதாக இருக்கும். ஆளை பார்க்கும்போது நார்மல் இல்லை, இவர் அப்நார்மல் நல்லா தெரியும். முற்பிறவியில் அவங்க சிங்கமாக கூட பிறந்திருப்பாங்க. ஆன்மீக உள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒரு மனுஷன் ரொம்ப நல்லா வாழறானா அவனை பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்க? போன ஜென்மத்துல அவன் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கான்ப்பா, சேர்த்து வச்சிருக்கான், அதான் ஜமாய்க்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் அடி மேல அடி கிடைக்குதுன்னா போன ஜென்மத்துல சென்ன கர்ம வினை, அதனாலதான் அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த முற்பிறவி அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த பிறவியின் நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த முற்பிறவி அப்படிங்கிறது உண்மையா இல்ல வெறும் கட்டுக்கதையா? இது உண்மையாக இருக்கும் பட்சத்துல நாமே அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கா? இது குறித்த $1 மில்லியன் ஆன்சரை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இந்த போன ஜென்மம், அந்த 7 பிறவி இப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா, இதெல்லாம் சும்மா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால எஸ்கேபிசமா யூஸ் பண்ணி ஜோதிடர்கள் தப்பிக்கிறாங்களா, அல்லது இது நிஜமாவே நிதர்சனமான உண்மையாக இருக்கும் பட்சத்துல நாங்களே அதை தெரிஞ்சுக்க முடியுமா? அதற்கு நீங்க நிச்சயமா ஏதாவது ஒரு டெக்னிக் வச்சிருப்பீங்க சார், சொல்லுங்க. போன ஜென்மம் அப்படிங்கிறது இருக்கான்னாக்கா இருக்கு, இல்லாம ஏன் சொல்லணும் அவங்க? ஏன்னா நம்மளுடைய இந்து கலாச்சாரப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் மற்றதை கம்பேர் பண்ணும்போது நம்மளது முதன்மை பெறும்போது இதுலேருந்து தான் நிறைய எடுத்துருக்குறாங்க. அப்போ அது இருக்குங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். சில விஷயம் வந்துட்டு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிகப்படுத்தி சொல்லியிருக்கலாம். அது சினிமா படம் எடுக்கும்போது அது மிகப்படுத்துவாங்க. ஏன்னா அதுக்கு பேர் என்ன, சினிமாத்தனம். அதனால் அதை வச்சுக்கிட்டு நம்ம இது அப்படிலாம் கிடையாது. நம்மளது உண்மை அது. இப்போ நாம் அவங்கவுங்களே அவங்கள வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறணும். என்ன தெரிஞ்சுக்கிறணும்? இப்போ நம்ம முற்பிறவியில் என்ன இது, ஆனால் வந்து பொதுவாக அதை நம்ம வந்து தெரிஞ்சிக்க விரும்பல. அது ஏன்னா அது வந்து இதை போய் யாருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரூட்டு கொடுத்துருந்தாங்க நம்ம பிடிச்சிருக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல, அதனால அதை தெரிஞ்சிக்கவும் விரும்பல. ரெண்டாவது அதை புரிஞ்சிக்கவும் முடியாது. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக நான் சொல்லி கொடுக்க போகிறேன். என்னது சார் சொல்ல போகிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக சொல்ல போகிறேன். அதனால் வந்துட்டு எப்பயுமே ஒரு நம்ம இருக்கிறோம், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ், நம்ம பழக்க வழக்கங்கள்னாக்கா நம்ம முன்னோர்கள் தான் அப்படியே இருக்குன்னு நம்ம ஏற்றுக்கிறோம். ஏன்னா அது ஏற்றுக்கிறோன்னு அதுதான் உண்மை. நீ உங்கள் தாத்தா மாதிரியே வந்திருக்கிற பெண் பிள்ளை. ஆமாம், ஜெனிட்டிக்கு. அதுக்கு வந்து ஜெனிட்டிக்கு சொல்கிறோம். அது வருது. அது வெறும் ஆட்டிடியூட் மட்டும்தான் வருது இல்லை, டிசீஸும் வரும். அது இப்போ சுகர் ஒரு ஆளுக்கு இருக்குது, பையனுக்கு இருக்குது, பொண்ணுக்கு இருக்குது, அம்மா அப்பாவுக்கு இருக்கான்னு பார்த்தாக்கா இல்லாமல் கூட இருக்கும். ஆனால் கிராண்ட்ஃபா கிராண்ட் மதருக்கு, தாத்தா பாட்டிங்களுக்கு எல்லாம் இருக்குன்னாக்கா ஒரு 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 ஜெனிட்டிக்கு ஸ்கிப் பண்ணி கூட வரும். ஜென்மமும் அப்படி தான், முற்பிறவையும் அப்படியே தான். அது எப்படி ஸ்கிப் ஆயிடுச்சோ இது ஸ்கிப் பண்ணி கூட வரும், கண்டிப்பாக வரும். இப்போ நாமளே நாம் தெரிஞ்சுக்கிறது எப்படி ஈஸியாக இருக்கும். பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே நார்மலாக இருந்தாக்கா அது நாம தான். இதில் வந்து கேரக்டர் வைஸும் கனெக்ட் ஆகும் முற்பிறவிக்கு, நம்மளுடைய ஆக்டிவிட்டியும் முற்பிறவிக்கு கனெக்ட் ஆகும். சில பேருக்கு அப்படி ஆகும், சில பேருக்கு இப்படி ஆகும். நம்மக்கிட்ட நார்மலாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா நாம, நம்மக்கிட்டே அப்நார்மலாக இருந்ததுன்னா அது நாம இல்லை, அதான் நம்மளுடைய முற்பிறவி. அப்படின்னா என்ன? சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா தூங்கவே மாட்டாங்க. ஏன்னா தூக்கத்தில் பொதுவாக 2 இருக்குது. டீப் ஸ்லீப் அப்படின்னு ஒன்று இருக்குது, டீப் ஸ்லீப்பிங்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்துட்டு ஆஃப் ஸ்லீப்பிங்னு ஒன்று இருக்கும்.
ஆஃப் ஸ்லீப்பிங்னா என்ன? டீப் ஸ்லீப்னா நம்ம அயர்ந்து தூங்குறதுக்கு பேர் டீப் ஸ்லீப்பு. ஆஃப் ஸ்லீப்பிங்னாக்கா தூங்கின மாதிரி இருக்கும், தூங்காத மாதிரி இருக்கும், ஆனால் முழிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. கரண்ட்டில் அவங்க நடைமுறையில் என்ன போதோ எல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க, ஆனால் தூங்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ஆஃப் ஸ்லீப்பிங். ஆனால் அது டீப் ஸ்லீப்புக்கு சமம் கிடையாது அது. இன்னும் சில பேர் எந்த நேரமும் முழிச்சிக்கிட்டே படுத்துட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த டயர்டில் தூங்குவாங்க. அப்படிலாம் அவங்க யாராக இருப்பாங்க? முற்பிறவியில் எதனா ப்ராப்ளம் இருந்திருக்குமா, இல்லை முற்பிறவியோட கனெக்டிவிட்டி இருக்கான்னா ஆந்தையாக பிறந்திருப்பாங்க. ஆந்த நைட்டில் தூங்காது. அப்போ காலையில தூங்குவாங்களா சார் இவங்க? அது மாதிரி ஏதாவது இருக்குமா? தூங்கினாலும் தூங்குவாங்க, தூங்காமலும் இருந்துருவாங்க. ஆந்தை வந்து நைட்டு ஒரு ஒரு தூங்காது. அது நைட்டு தான் இறையை தேடுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக தூங்காது. என்ன, அது ஒரு பறவை இனத்தை தான். அதுவும் மற்ற பறவைலாம் அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பறவையும் தூங்கும். நைட்டு தூங்குதோ இல்லையோ ஒரு ஓரம்பு போய் உட்காந்துரும் ஒரு இடத்துல. ஆந்தை மட்டும் இருக்கவே இருக்காது, நைட்டு ஃபுல்லாக அது முழிச்சிக்கிட்டு இருக்கும். அப்போ இவங்க ஆந்தையோட கனெக்டிவிட்டி ஆகிடுறாங்க. முற்பிறவிலே ஆந்தையாக பிறந்து இப்பிறவிலே மனிதனாக பிறந்து ஆந்தை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா அவங்க எடுக்கிற டிசிஷன், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி, அதான் சொன்னேன், நார்மலை தாண்டி அப்நார்மலாக இருக்கும். இண்டிபெண்ட்டாக தான் இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவாங்க, இருப்பாங்க, நடந்துப்பாங்க, செஞ்சுப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா எப்படியா இருப்பாங்க? அதே மாதிரி மூர்க்கத்தனமாகவும் இருப்பாங்க. அப்படியே அவங்களுடைய ஹேண்டிலிங்கே இதாக இருக்கும். ஆளை பார்க்கும்போது நார்மல் இல்லை, இவர் அப்நார்மல் நல்லா தெரியும். ஒரு பிரிவில் அவங்க சிங்கமாக கூட பிறந்திருப்பாங்க. அதே நேரத்தில் சிங்கன்றது எதுக்காக சொல்ல, நம்ம காட்டு இனத்திலே வந்துட்டு எதுக்கு அது ஒரு கிங் ராஜாவாக ஏன் சொல்கிறேன்னாக்கா அதுக்குள்ளே சில ஒரு கோட்பாடு இருக்குது. அது கோட்பாடு சிங்கத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அதை ராஜாவாக பட்டது. ஒரு ஆண் சிங்கம் ஒரு பெண் சிங்கத்தை தொட்டுச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த பெண் சிங்கமாக கூட தான் இருக்கும், குடும்பம் நடத்தும். மற்ற அனிமல்ஸ் மாதிரி மிக்ஸ் ஆகாது, மிங்கிள் ஆகாது. அதுக்கு தான் அது தனித்தன்மையோடு இருக்கிறது. இப்படி இருக்கிறவங்க இப்படி இருப்பாங்க, மனுஷன் இல்லை. அப்போது இவங்க முன் ஜென்மத்தில் சிங்கமாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதனுடைய ஆக்டிவிட்டிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருப்பாங்க. சவுண்டு வந்து சாஃப்டாகவும் இருக்காது, அது சிங்கமாக இருந்திருப்பாங்க. இன்னும் சில பேர்லாம் பார்த்திங்கனாக்கா சாமியார் மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்திங்கனாக்கா எந்த நேரமும் பார்த்திங்கனாக்கா தனக்கு என்ன நிகழுதோ அப்படிங்கிறத விட பிரத்யாருக்கு என்ன ப்ராப்ளமோ தாம் ப்ராப்ளமோ எடுத்துக்கிடுவாங்க. பிரத்யாருடைய ப்ராப்ளத்தை தாம் ப்ராப்ளமாக எடுத்துகிட்டு ஹெல்பிங் நேச்சர்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்பவுமே ஹெல்பிங் நேச்சர். அவங்க சொன்ன விட அவங்க மற்றவங்கள கூட சொல்லுவாங்க, அவர் எப்பவுமே ஹெல்பிங் நேச்சருங்க, மற்றவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படி இருக்காங்க. இல்லைலாம் சொல்ல முடியாது, இருக்காங்க. முற்பிறவியில் சாமியாரை பிறந்திருப்பாங்க. இருந்தால் தான் இந்த பிறவியில் அதில் அவங்க கனெக்ட் ஆக முடியும். இன்னும் சில பேர்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம பார்த்திங்கனாக்கா சில பேரோட ஆக்டிவிட்டிலாம் அப்படி இருக்கும். என்ன மாதிரினா எதுக்கு எடுத்தாலும் பயம், பார்த்தா பயம், சாப்பிட்டா பயம், நின்னா பயம். தெனாலியில் வர டைலாக் அப்படின்னு நினைக்காதீங்க, அது படம். இது நிஜமாகவே அப்படி கேரக்டர் இருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க. இல்லை எனக்கு அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது, இல்லை அவரை பார்த்தா பயமாக இருக்குது, இல்லை எனக்கு பேசுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கேரக்டர் இருக்காங்க. முன் ஜென்மத்தில் முயலாக பிறந்திருப்பாங்க. இன்னும் சில பேர்லாம் பார்த்திங்கனாக்கா இப்போவுமே ஒரு சாமியாருக்கு உண்டான அந்த பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய மொத்தத்தையும் மாற்றிருப்பாங்க. என்ன குடும்பத்தை ஈடுபாடு இருக்குமே வழி வாழ்கிற வாழ்க்கை சாமியாராக தான் இருக்கும். இதில் வந்து ரிஷியாக இருந்திருப்பாங்க. இன்னும் சில பேர்லாம் வந்து நம்ம பொதுவாக சொல்கிறோம், என்னை வந்து நல்லா பழகிட்டு என்னை நல்லா நம்ப வச்சு என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் பேசுவாங்க. அது யாருன்னா ஒருத்தர் செஞ்சாக்கா அவருக்கு என்ன சூழ்நிலை அது மாதிரி செஞ்சிட்டாரு சொல்லிட்டு போயிடலாம். அவர் யார் யாருக்கெல்லாம் பழகிறாரோ, யார் யாருக்கெல்லாம் இருக்கிறாரோ அவங்ககிட்ட எல்லாமே அவருடைய ஆக்டிவிட்டியே எப்படி தான்னாக்கா அவர் முன் ஜென்மத்தில் நிறைய பிறந்திருப்பார். பல நரிகள் உலாவுது சார். இப்போ நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. அதை நம்ம வந்து இல்லைல்லாம் சொல்லிக்க முடியாது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா ஆமாம்,
இன்னும் சில பேருக்கு வந்துட்டு அந்த கண் போர்ஷன் வரைக்கும் ரவுண்டாக இருக்கும். அந்த ரவுண்ட் எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்றது வேறு. அவங்களுக்கு மட்டும் அந்த ஃபேஸே வந்துட்டு கண் போர்ஷன் வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் இருப்பாங்க. இந்த முட்டைக்கண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி முட்டைக்கண்ணு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கண்ணும் ப்ரௌனாக இருக்கும். 3 ஜென்மத்தில் ஓநாயை பிறந்திருப்பாங்க. ஓ, ஏன்னா ஓநாய்க்கு மட்டும் அந்த கண் வந்து ரவுண்டாக தான் இருக்கும். அடுத்ததாக்கா சில பேர் சாப்பிட்றது கூட பார்த்தீங்கன்னாக்கா டப்பக்கு டப்பக்கு டப்புன்னு சாப்பிடுவாங்க. நிச்சயமா சார். அதாவது சாப்பாட்டுல கூட வச்சு அவங்களுடைய முற்பிறவியின் ரகசியத்தை சொல்ல முடியும் அப்படின்னாக்கா கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ஆனா நேரமின்மை காரணமாக இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. இது குறித்த இன்னும் நிறைய விளக்கங்களை நீங்க அடுத்த எபிசோட்ல எங்களுக்காகவே பகிர்ந்துக்கணும் சார். கொடான கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்மா. என்னங்க, நம்ம செய்யக்கூடிய குட்டி குட்டி விஷயங்கள், நம்முடைய சின்ன சின்ன பிஹேவியர் பேட்டர்ன் வச்சு போன ஜென்மத்தில் நம்ம இப்படிதான் பிறந்திருப்போம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? எல்லாருமே நிச்சயமா அதை செக் பண்ணி பார்க்கலாம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சார் கிட்ட கேட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். மறக்காம நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.